ஒரு முடிவு எடுப்பீங்களே, அந்த முடிவு கனியக்காவும் சபரிநாதன் தான் கனியக்கா அதிகமாக இருந்தது போயிட்டு இருந்ததுன்னா அது நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 3 நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாள் விஜய் சேதுபதி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ப்ரோமோ ஒதுக்கிட்டாரு போல. ஏன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் கமருதீனை கிளின்னு கிழிச்சிட்டு இருப்பாரு. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் சபரி கனியை டார்கெட் வச்சுதான் ஒரு கேள்வியே கேட்கிறாரு. அது என்னன்னா, இந்த மாஸ்க் டாஸ்க்ல யாரு வழி நடத்தினா, அதாவது யாரை காலி பண்ணலான்னு யார் முடிவு பண்ணா, ஒவ்வொரு ரவுண்ட்லயும் ஒவ்வொருத்தரை தூக்கிறதுக்கு முடிவு பண்றாங்கல்ல, அதை இனிஷியேட் பண்ணது யாருன்ற மாதிரி கேட்கிறாரு. இனிஷியேட் பண்ணது சபரி அப்படின்றது நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சது. ஆனா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, சபரி கனி சேர்ந்து தான் இந்த விஷயத்தை பண்ணாங்க. முதல்ல கமருதீன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா கமருதீனுக்குள்ள அந்த டாஸ்க் நடக்கும் போதே மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்தது. அது கமருதீன் மைண்டுக்குள்ளேயும் ஓடிட்டு இருந்தது, பார்வதி மைண்டுக்குள்ளேயும் ஓடிட்டு இருந்தது. சோ முதல்ல கமருதீன் என்ன சொல்றாருன்னா, அவங்க ரெண்டு பேர் தான் எல்லாத்தையும் இனிஷியேட் பண்றாங்க, முதல்ல யாரை தூக்கணும்ன்றதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அடுத்ததா கலையரசன் எந்திரிச்சு பேசுறாரு. கலையரசன் மைண்டுக்குள்ளேயும் அதெல்லாம் ஓடிட்டு இருந்ததுல, கலையரசன் இந்த இடத்துல சொல்றாரு, மேக்சிமம் சபரியும் கனியும் தான் அந்த விஷயத்தை கொண்டு வராங்கன்ட்டு. பொதுவாகவே எல்லா விஷயத்திலையும், அதாவது இந்த பிக் பாஸ் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் சபரியும் கனியும் தான் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. அதை மற்றவங்க மறுக்க கூட மாட்டாங்க. ஏன் முதல்ல அவங்கள தூக்கணும், ஏன் இவங்களை தூக்கணும் என்னன்னு எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. சபரியும் கனியும் அந்த அளவுக்கு பாலிஷா பேசி அவங்க நினைச்சதா பண்ண வச்சிடுறாங்க. அது இந்த இடத்துல தெளிவா தெரியுது. விஜய் சேதுபதி இதுக்கு என்ன சொல்றாருன்னா, இப்படியே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், நீங்களுமே உங்க பாயிண்ட்டை வைக்கணும், இப்படியே கேம் முழுக்க இருப்பீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வியும் கேட்கிறாரு. அது சரியான கேள்விதான். ஏன்னா அவங்க இதை தான் பண்ணணும்னு அவங்களால சொல்ல முடியாது. அவங்க சாமர்த்தியமா இவங்க எல்லாரையும் அவங்க நினைக்கிறதுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அது அவங்களோட சாமர்த்தியம்னு வச்சுக்கோங்களேன். நேக்கா அந்த விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதிக்கு இதுதான் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்ததுல, பார்வதி இந்த கேள்வியை கேட்டோன்னே எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க. ஆமா சார், சபரியும் கனியும் சேர்ந்து தான் மேக்சிமம் விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி. ஆனா இந்த இடத்துலலாம் விக்ரம் என்ன பேசுறாருன்னு பார்க்கணும். ஏன்னா பார்வதி அடிக்கிறதுன்னு வரதுன்னா விக்ரம் நல்லா பேசுறாரு. ஆனா விக்ரம்க்கு தெரியாதா, சபரி நினைச்சது கனி நினைச்சது தான் இந்த வீட்டில் நடக்குதுன்றது விக்ரம்க்கு தெரியும்ல. பார்ப்போம் இந்த கேள்வியில விக்ரம் என்ன பேசுறாருன்றதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கேன். ப்ரோமோல விக்ரம் பேசினதை காட்டல, பார்வதி பேசினது, கமருதீன் பேசினது, கலையரசன் பேசினதை தான் காமிச்சாங்க. ஆனா இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் விக்ரம் என்ன பேசுறாருன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன தெரியுமா, விக்ரம் பார்வதி அடிக்கும் போது மட்டும் சூப்பரா அடிக்கிறாரு. ஆமா, பார்வதி பிரச்சனை பண்றாங்க, நிறைய பண்றாங்க தான். அதுக்கெல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல, கனியா சபரியும் சாமர்த்தியமா ஒரு கேம் விளையாடுறாங்க. அதாவது உங்க எல்லார் பவரையும், அதாவது மேன் பவர் தான் ரொம்ப முக்கியம் எல்லா வேலைக்கும். உங்க மேன் பவர் எல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்ணி அவங்க நினைச்சதை பண்ணிட்டு இருக்காங்க. அதை இது வரைக்கும் விக்ரம் எதிர்த்து கேள்வி கேட்கல. இந்த இடத்துலயாவது அவங்க ரெண்டு பேர் தான் இனிஷியேட் எடுத்தாங்கன்றத சொல்றாரா இல்லையான்றதை நம்ம ஃபுல் எபிசோட்ல பார்ப்போங்க.